நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸில் வந்து நிறையா வந்து பிளான்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து ஒரு பிளான்ட் வாங்கினீங்கன்னா கூட அதில் வந்து நிறைய கட்டிங் இந்த மாதிரி போட்டு போட்டு நிறைய போடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இப்போது ஸ்டெம் இருக்குது பாருங்கள். இதில் இப்போ இந்த அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஒரு 4 to 5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இந்த நோட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நல்லா காட்டுற பாருங்கள். இந்த நோட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மண்ணில் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ இதில் கூட நான் போட்டு வச்சுருக்கேன். ப்ராபகேஷன் இப்போ ரோஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே சன்லைட் ரொம்ப கிடைக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் ஷேடோவில் இதில் வச்சு இது பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நர்சரியில் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன். நர்சரியில் வந்து இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்ன பேக்கெட்டில் விற்பாங்க உங்களுக்கு. 3 பேக்கெட் வந்து 100 ரூபா, அந்த 3 செடி வந்து 100 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. அந்த மாதிரி பிளான்ட் வந்து நீங்கள் வாங்காதீங்க. அது கொண்டீங்கன்னா அது சர்வே ஆகாது, சீக்கிரம் அது செத்து போயிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. ஒரு மேக்ஸிமம் மினிமம் வந்து ஒரு 80 to 100 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பேக்கெட்டில் கொஞ்சம் பெரிய கவரில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பிளான்ட்டை வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி பிளான்ட்டு கொண்டு வந்து நீங்கள் வைக்கும் போது பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சர்வே ஆகும் உங்களுக்கு பிளான்ட். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் பிளான்ட்டில் வந்து பெஸ்ட் அட்டாக்குன்னு பார்க்கும்போது இந்த வின்டர் சீசனுக்கு வந்து கேட்டர்பில்லர் இருக்குல்ல, அது வரும் உங்களுக்கு. கேட்டர்பில்லர் வந்து மோஸ்ட்லி அட்டாக் ஆகும். அது கேட்டர்பில்லர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் என்னென்னா, இந்த மாதிரி வந்து லீஃப் வந்து கடிச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூவெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி நியூ லீவ்ஸ் வந்து வர்றது வந்து கம்மியாயிரும். இப்போ பாருங்க, இந்த பிளான்ட் வந்து கேட்டர்பில்லரில் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தது. இதுக்கு நான் வந்து என்ன சொல்யூஷன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு லிட்டர் வாட்டரில் 10 ml எனி டிஷ் வாஷர் அதை வந்து போட்டுட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ இன்செக்டிசைட் நீங்கள் பண்ணும் போது ஈவினிங் டைமில் பண்ணுங்கள், டே டைமில் பண்ணக்கூடாது. வேறு இந்த ரோஸ் பிளான்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எந்தெந்த ரோஸ் பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேர் பண்ண எவ்வளோ ஈஸி, என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.